உபாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடு இருப்பதில்லை. பிரியமானவர்களே, மலட்டுத்தன்மை நம்முடைய குடும்ப சந்தோஷத்திற்கும் குடும்ப உறவுகளுக்கும் ஒரு பெரிய இடையூறாகவும் சாபக்கேடாகவும் இருக்கிறதை காண்கிறோம். இதை தவிர மலடு என்றால் பெண்களுக்குரிய ஒரு தன்மை என்றும் ஆண்களுக்கு ஏற்படுவதில்லை என்றும் ஒரு தவறான எண்ணம் ஆண்களிடத்திலும் ஆண்களுடைய குடும்பத்திலும் நிலவுவதால் குடும்ப உறவுகள் முறிகிறது, கசப்புகள் உண்டாகிறது. தேவனை மறுதலித்து தேவனை விட்டு விலகி ஓடுவதற்கு காரணமாக இருக்கிறது. ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடு இருப்பதில்லை என்று வசனம் சொல்லுகிறது. மலடு என்று சொல்லும் பொழுது வேதாகமும் ஆணிலும் பெண்ணிலும் இருக்கிற மலட்டுத்தன்மையை வெளிப்படுத்துகிறது. கற்பம் விழுகிறது என்பது பெண்ணுக்குரியது, மலடு என்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் உரியது. மலடு என்பது தேவனுடைய செயலாகவும் சாபத்தின் விளைவாகவும் இருக்கலாம் என்று வேதத்தில் காண்கிறோம். விக்கிரகங்களை பணிந்து கொள்ளாமல் உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவியுங்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை. உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் என்று யாத்திராகமம் 23:25-26 வாசிக்கிறோம். தேவன் அல்லவோ உன் கற்பத்தை அடைத்திருக்கிறார் என்று யாக்கோபு ராகேலிடம் சொல்லுகிறதை காண்கிறோம். இவ்விரண்டு நிலைமையிலிருந்து கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும் என்று ஈசாக்கின் வாழ்க்கையில் அறிந்து கொள்ளுகிறோம். கர்த்தருடைய வழி நடத்துதலின்படி திருமணம் செய்த ஈசாக்கு ரெபேக்காள் தம்பதியருக்கு 20 வருடங்கள் குழந்தை இல்லை. மலடியாயிருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபேக்காள் கர்ப்பம் தரித்தாள். கர்த்தர் உங்கள் மலட்டு தன்மையை மாற்ற முடியும். ஏனென்றால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். கவலைப்படாதிருங்கள். ஜெபம். ஆண்டவரே, பிள்ளை இல்லாதவர்களுக்காக நான் உம்மிடத்தில் வேண்டுகிறேன். ஆசீர்வதியும். ஆமென்.